Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக இன்ஜினியரிங்காக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. அதாவது TNEA கவுன்சிலிங் வந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கங்கிற உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரியா, டேட் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. இன்னையிலேருந்தே நம்ம வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து போடலாம். ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க அப்படின்னா இன்னைக்கெலாம் நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து போடாதீங்க. சரியா, இப்போ நாம் அந்த வெப்சைட்டை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், எப்படி நம்ம அப்ளை பண்ணணும், எல்லாமே இப்போ நம்ம உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம். சரியா, அதனால கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா நமக்கு தேவையான அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம ரெடி பண்ணணும். ரொம்ப முக்கியமாக நம்ம 12th TC ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12th மார்க் ஷீட் இது எல்லாமே நமக்கு தேவைப்படும். அதனால் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் கேதர் பண்ணி வச்சுக்கோங்க. கேதர் பண்ணி வச்சுட்டு எப்படியெல்லாம் நம்ம அப்ளை பண்ணணும், அந்த வெப்சைட்டை நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக, ஏன்னா நமக்கு வந்து 1 month டைம் இருக்குது. சரியா, உங்களுக்கு வந்து அடுத்த மாதம் நம்ம என்ன சொல்ல 6ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு 13ஆம் தேதி வரைக்கும், ஜூன் 13ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. சரியா, அதனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்க. அவசரப்பட்டுட்டு நீங்கள் திரும்ப அதாவது ஒரு மிஸ்டேக் விட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அடுத்தடுத்த அப்ளிகேஷன்ஸ் வந்து போடுவீங்க. சரியா, அசால்ட்டாக அதை பண்ணுவீங்க. ஆனால் டூப்ளிகேட் அப்ளிகேஷன் சொல்லி நம்மளோட அதாவது TNEA கவுன்சிலிங்கே நம்ம ரிஜெக்ட் பண்ணுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் இயரில் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் தயவுசெய்து என்ன பண்ணுறாங்க, நீங்கள் சொன்னால் மிஸ்டேக் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து புதுசாக என்னாச்சு பண்ணால் அப்ளிகேஷன் வந்து போடாங்க. அதனால் பொறுமையாக டெமோ வீடியோஸ்லாம் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கூகுள் சர்ச் பாரில் TNEA 2026 அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னாச்சு பண்ணால் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பேஜ் வந்து வந்துடும். ஓகேவா, அந்த பேஜில் என்ன பண்ணுங்க அப்படின்னா உள்ளே போயிடலாம். உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ஏன்னா ரொம்ப முக்கியமானது, அதாவது இந்த வெப்சைட்டை நம்ம சரியான விதத்தில் நம்ம யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். சரியா, ஃபர்ஸ்ட் நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. அதாவது தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை 2026 என்பது பதிவு செய்தல், பணம் செலுத்துதல், தேர்வு நிரப்புதல், ஒதுக்கீடு மற்றும் உறுதி செய்யப்படுத்துதல் ஆகியவற்றை உள்ளடக்கிய முழுமையான ஆன்லைன் செயல்முறை. எல்லாமே ஆன்லைன் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, ரொம்ப முக்கியமா நீங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும், அதாவது லெஃப்ட் சைடு கார்னர்ல குயிக் லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, இதுல நல்லா நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். அதாவது ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு டெமோ வீடியோ அவங்களே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் ரிக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ். சரியா, அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன். சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் இங்கிலீஷ், இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ், அதுக்கப்புறம் TNEA கவுன்சிலிங் ப்ரொசீஜர் எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க சொல்லுங்க. இந்த லெஃப்ட் சைடு கார்னர்லேயே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா, இந்த லெஃப்ட் சைடு கார்னரை நல்லபடியாக என்ன பார்த்தா யூஸ் பண்ணிங்க. அதே மாதிரி ப்ரெஸ்ஸோட அடிக்கடி அப்டேட்ஸ் வந்து இந்த இடத்துல வரும். ப்ரெஸ் அப்டேட் வந்து அடிக்கடி வரும். ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு என்னென்ன உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவை. அதே மாதிரி TFC லிஸ்ட். சரியா, TFC வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நமக்கு நடக்க போகுது. அதனால TFC லிஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம். சரியா, இது எல்லாமே உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன் TNEA கவுன்சிலிங் ஷெட்யூல் எல்லாமே உங்களுக்கு இந்த லெஃப்ட் சைடு கார்னரே உங்களுக்கு வந்துடும். ஓகேவா, இப்போ நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க பாருங்க, அதாவது கிளிக் ஹியர் ஃபார் BE BTech ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, இதுக்குள்ளதான் நம்ம போகணும். அதுக்கப்புறம் அதாவது கிளிக் ஹியர் ஃபார் BArch ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்கல்ல, ஆர்கிடெக்சருக்கு நம்ம நாட்டா எக்ஸாம் எழுதணும். அது மூலியமா நீங்க அந்த எக்ஸாம் ப்ராசஸ் ஆகிட்டு தான் இருக்கு. அது அப்ளை ஆகி எலிஜிபிள் ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்க கிளிக் ஹியர் ஃபார் BArch ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணி உள்ள போகலாம். அப்ப நம்ம இங்கே தான் நம்ம போக போறோம். சரியா, ஃபர்ஸ்ட் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். எப்படி நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்த்துடலாம். சரியா, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமா இவங்க என்ன கேட்கறாங்க அப்படிங்கறத நீங்க பாருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ள நல்லா நீங்க கவனிக்கணும். விண்ணப்பதாரரின் பெயர் உங்க 10th மார்க் ஷீட்ல எப்படி வந்து நேம் இருக்கோ அதே மாதிரி இங்க என்ன பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரரின் பெயர். அதுக்கப்புறம் உங்களோட இண்டிவிஜுவல் மொபைல் நம்பர். அதனால இண்டிவிஜுவலா மொபைல் நம்பரை கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்றது காரணம் வந்து அதுதான், இண்டிவிஜுவல் மொபைல் நம்பர். அதுக்கப்புறம் இமெயில் ஐடி, உங்களோட இமெயில் ஐடி. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் இமெயில் ஐடி. அதாவது இமெயில் ஐடி, உங்களோட இமெயில் ஐடி திரும்ப ஒரு தடவை டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த். நான் திரும்ப சொல்றேன், ஒரு தடவை மிஸ்டேக் விட்டீங்க அப்படின்னா அந்த மிஸ்டேக்கை நம்மளால ரெக்டிஃபை பண்ண முடியும். அதுக்கெல்லாம் டைம் வந்து கொடுப்பாங்க. ஆனா மிஸ்டேக் பண்ணிட்டோம்னு சொல்லி திரும்ப இன்னொரு அப்ளிகேஷன் சொல்லி நீங்க போட்டீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து 100% இருக்கு. அதனால திரும்ப மிஸ்டேக் விட்டேன்னு சொல்லிட்டு இன்னொரு அப்ளிகேஷன் போட்டுக்கலாம் சொல்லி அந்த தவறை பண்ணாதீங்க.
ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது +1ல தேர்ச்சி பெற்றிருக்கலாங்கிற அது எஸ் அவங்களே என்ன கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஓகேவா. ஏன்னா நம்ம வந்து இப்போ கரண்டா எழுதுற பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 11th பப்ளிக் எக்ஸாம் வந்து நமக்கு வந்து அதாவது இப்போ கரண்ட் இயர் தான் நமக்கு வந்து எடுத்திருக்காங்க. சரியா, உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்திருக்கும். அதே மாதிரி தகுதி தேர்வுன்னு சொல்லும் போது என்ன டிஎன் ஹையர் செகண்டரி தான் நம்ம எழுதிருக்கோம். ஒருவேளை நீங்க சிபிஎஸ்சி இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்னா மாத்திக்கலாம். சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி, சரியா, அதே மாதிரி அதர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதுல நீங்க மாத்திக்கலாம். அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு தான் ரொம்ப முக்கியம். பாஸ்வேர்டு என்ன அப்படின்னா மினிமம் 6 லெட்டர் வந்து இருக்கணும், 6 கேரக்டர்ஸ் வந்து இருக்கணும். அதுல ரொம்ப முக்கியமா ஒரு லெட்டர் வந்து இப்போ உதாரணத்துக்கு வின்சென்ட் அப்படின்னு நீங்க போறீங்கன்னு வச்சுக்கலாம், வின்சென்ட்ல வி வந்து கேப்ஸ்ல இருக்கணும். அதுக்கப்புறம் வின்சென்ட் டைப் பண்ணிட்டு ஒரு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்டு அப்படின்னு சொல்லி போட்டுட்டு 2026 அந்த மாதிரி நீங்க வந்து பாஸ்வேர்டு கொடுக்கலாம். அந்த பாஸ்வேர்டை இங்க கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்க கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு சேவ் நீங்க கொடுத்துட்டீங்க. நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோனே அதாவது சேவ் அப்படின்னு சொல்லி நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு வந்து ஓடிபி வந்து வரும். சரியா, அந்த ஓடிபியை நீங்க என்ன பண்ணுங்கன்னு சொல்றத சப்மிட் பண்ணுங்க. சப்மிட் பண்ணிட்டு நீங்க உங்களுக்கு இந்த மாதிரி அதாவது மொபைல்லயே உங்களுக்கு ஓடிபி வரும், as well as வந்து உங்களோட மெயில் ஐடியிலே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓடிபி வரும். அதான் தெளிவா இங்க என்ன சொல்றத கொடுத்துருக்காங்க. எதுலயாவது ஒன்னுல இருந்து எடுத்து என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஓடிபி நீங்க டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னாச்சு பாத்தீங்கன்னா லாகின். அதாவது நீங்க வெப்சைட்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா ரைட் சைடு கார்னர்ல லாகின் அப்படின்னு சொல்லி இருக்கும். திரும்ப நீங்க வெப்சைட் வெளியே வந்துட்டு வெப்சைட் உள்ள போனீங்க அப்படின்னா ரைட் சைடு கார்னர்ல லாகின் அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட் இருக்கும். அந்த லாகினை நீங்க கொடுக்கணும். சரியா, இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இமெயில் அட்ரஸ். ஓகேவா, இமெயில் அட்ரஸ், அதுக்கப்புறம் நீங்க புதுசா கிரியேட் பண்ணீங்க பாத்தீங்களா அந்த பாஸ்வேர்டு வந்து இங்க கொடுக்கணும். ஓகேவா, அந்த பாஸ்வேர்டு இங்க கொடுக்கணும். அதுக்கப்புறம் லாகின் பண்ணி நீங்க என்ன பண்ண போறீங்க, உள்ள போக போறீங்க. ஓகேவா, இதை தெளிவா நீங்க பாத்துங்க. அதுக்கப்புறம் நிறைய ஸ்டேஜஸ் நம்ம கடந்து போகணும். என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அதாவது பர்சனல், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன், அதுக்கப்புறம் ஸ்காலர்ஷிப், மொத்தம் 7 ஸ்டேஜ் நம்ம கடந்தாதான் நமக்கு வந்து முடியும். ஓகேவா, அதுக்கப்புறம் ஸ்கூல்னா என்ன, எந்தெந்த ஸ்கூல்ல நீங்க படிச்சீங்க 6th இருந்து 12th வரைக்கும், அதுக்கப்புறம் அகாடமிக் இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் ப்ரிவியூ நீங்க பார்க்க போறீங்க. 7th ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் நீங்க பண்ண போறீங்க. இதுதான் வந்து அதுக்குரிய ப்ராசஸ். எல்லாமே வந்து நீட் அண்ட் கிளியரா என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே வந்து டெமோ வீடியோ வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். அந்த டெமோ வீடியோ நீங்க பாத்தீங்க அப்படின்னாவே ஈஸியா நீங்க ஏதாவது என்ன பண்ணலாம்னு சொல்லி ஃபில் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவை, சரியா, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவை அப்படிங்கறத நம்ம என்ன சொல்றது இப்ப பார்த்தலாம். ஏன்னா டாக்குமெண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தாதான் நாம என்ன பண்ண முடியும்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளை பண்றதுக்கு நம்ம ரெடி ஆக முடியும். அப்ப இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல ரெடி பண்ணணும். அதாவது நமக்கு தேவையான அதாவது கீழ்கண்ட விவரங்களை நம்ம முதல் என்ன பண்ணணும், தயார் பண்ணி வச்சுக்கணும். என்னென்ன அப்படின்னா நேம் ஆஃப் தி கேண்டிடேட், இமெயில் ஐடி, மொபைல் நம்பரு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். சரியா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்ல இருக்கணும். அதே மாதிரி ஸ்பெஷல் ரிசர்வேஷன் நம்ம சொல்லும் போது அதாவது எக்ஸ் சர்வீஸ் மேன், டிஃபரன்ட்லி ஏபிள் பர்சன், அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் பர்சன், இது எல்லாத்தோட சர்டிஃபிகேட்டையும் டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு மாற்றிடணும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஸ்டடிட் இன் கவர்மெண்ட் ஸ்கூல் பிஃபோர் 2026, அதாவது அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு உறுதி கடிதம், போனஃபைட் சர்டிஃபிகேட் வந்து இது வந்து அவசியம் இல்லை, இருந்தாலும் நீங்க போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்குறதா வாங்கிக்கலாம். ஏன்னா உங்களோட எம்இசி நம்பர் நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பதிவு கட்டணம், சரியா, இணையதளம் மூலமா பதிவு கட்டணம் வந்து நம்ம வந்து என்ன செலுத்தணும். அதனால அதுக்கு தேவையான கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அதை நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதை ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் எம்இஸ் நம்பர், இதுதான் நான் சொன்னேன், எம்இஸ் நம்பர் வந்து நமக்கு ரொம்ப அவசியமானது. அதுக்கப்புறம் ஆதார் நம்பர், சரியா, ஆதார் நம்பர். அதுக்கப்புறம் பேரண்ட்ஸோட ஆனுவல் இன்கம், இது யாருக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் எலிஜிபிளா இருக்கீங்க, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கம்யூனிட்டில நீங்க வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பா அவசியம். அதுக்கப்புறம் ஸ்கூல் டீடைல்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க 6th இருந்து 12th வரைக்கும். அதுக்கப்புறம் 10th மார்க் ஷீட், சரியா, கண்டிப்பா அவசியம். அதுக்கப்புறம் 12th ரோல் நம்பர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 12th மார்க் ஷீட் கண்டிப்பா அவசியம். அதுக்கப்புறம் ஸ்காலர்ஷிப் ரிக்வெஸ்டட், சரியா, அதாவது ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப், போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் நல்லா நீங்க கவனிச்சுக்கணும். நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு எலிஜிபிள், அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேட் எலிஜிபிள் இருந்தீங்கன்னா தயவு செய்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு எஸ்ன்னு கொடுக்காதீங்க, போஸ்ட் மெட்ரிக் கொடுங்க. ஏன்னா 25,000 ரூபாய் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் கிடைக்கும், போஸ்ட் மெட்ரிக் 60,000 ரூபாய் நமக்கு கிடைக்கும். அப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்க ரெண்டையுமே எஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி என்னாச்சு பார்த்தா மாறிடும், வெறும் 25,000 மட்டும் சாங்ஷன் ஆயிடும். சரியா, அதனால ஏதாவது ஒரு ஸ்காலர்ஷிப் தான் நமக்கு கிடைக்கும். அதனால நமக்கு அதிகமா நமக்கு கிடைக்கக்கூடிய தொகை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 60,000 ரூபாய் தான். அந்த இடத்துல கவனமா இருக்கணும் எல்லா பேருமே. அதுக்கப்புறம்
விண்ணப்பம் பதிவு செய்ய தரவுத்தாளை பயன்படுத்தும். அதாவது அப்ளிகேஷன் டேட்டா சீட்டை வந்து யூஸ் பண்ணிங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதனால இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ண பின்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்க, அப்ளை பண்ணுங்க. கிட்டத்தட்ட நமக்கு நிறைய டைம் இருக்குது. உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் எப்போ வேணாலும் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா நம்மளே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அப்போ நீங்கள் என்ன நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த இடத்த நீங்கள் நல்லா என்ன பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். சரியா, இது ரொம்ப முக்கியமானது. ஓகேவா, இதை நல்லா தெரிஞ்சுங்க. ஓகே, இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எப்போ வேணால் நீங்கள் நம்மளே தொடர்பு கொள்ளலாம். தேங்க்யூ.